ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம ஒரு வேறு லெவல் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்பி நூடுல்ஸ் தான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் நார்மலாகவே நம்ம நூடுல்ஸ்னால் வாங்கினா டேஸ்டி தான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது இன்னும் டேஸ்ட்டாக தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் வந்து கடுகு போடுறோம் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வெயிட் பண்ணால் நீங்கள் போய் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்கை பார்த்தீங்க வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், விடவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் தான் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பொன்னிறமாக வதங்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பொன்னிறமாக வதங்கின நல்லா நம்ம இது பதம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா. ஓகேங்களா? கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு. இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம். டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், இப்பி நூடுல்ஸ், மேகி எல்லாத்துக்கு கூடவே கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவோம். அந்த மசாலா இல்லாத இது கொஞ்சம் ஆட் பண்ணிங்க வச்சுக்கோங்க, வேறு லெவலுங்க. நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் இல்லைனா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்பி நூடுல்ஸ் வாங்கணும் இல்லைன்னா, அந்த நூடுல்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா தண்ணி கொதி வரட்டும். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து அதில் ஆட் பண்ணுறக்கூடாது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போட்டோம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்பி நூடுல்ஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை வந்து கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டது ஒரு 5 நிமிஷம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷன்றது அதுக்கு முன்னாடியும் கூட வந்து கொதி வந்துடும். பார்த்துட்டே இருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை வந்து நல்லா உள்ளே நல்லா இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க மெத்தடு. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தட்டோ இல்லைனா இட்லி மூடியோ போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு தேவையான இப்பி நூடுல்ஸ் ரெடி. நல்லா தண்ணி நான் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் லிக்விடாகவும் நம்ம எடுத்துக்கிட்டால் அதை விட டேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? தண்ணி ஃபுல்லாக சொண்டினாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லா சொண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாகவும் எடுத்திங்கன்னா கூட
செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விட மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.